அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது ரொம்பலாம் யோசிக்காதீங்க. நம்மளே வாங்க போகிறது அப்பார்ட்மெண்ட்டு. ஓகே, பேசிக்காக நம்ம பார்க்க வேண்டியது, இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து 1 ஏக்கர் லேண்டில் கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கிறோங்களேன். டெவலப்பர் வந்து அந்த 1 ஏக்கர் லேண்டையும் அதில் 100 அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்கன்னா 100 பேருக்கும் இந்த 1 ஏக்கர் லேண்டையும் பிரித்து கொடுத்துடணும். யூடிஎஸ்ன்னு சொல்லுவோம், அன்டிவைடட் ஷேர். ஓகே, அன்டிவைடட் ஷேர்னால் என்ன? ஒரு இடத்த பிரிக்காமல் வச்சுருக்குறோம், அதான் அன்டிவைடட். டிவைட் ஆயிடுச்சுன்னா தான் இடம் எக்ஸாக்டாக இது என்னன்னு சொல்லிவிடுவோம் இல்லையா? அது டிவைட் ஆகாமல் மொத்தமாக இருக்குது, நம்ம எல்லோரும் ஷேர் பண்ணிருக்கிறோம், அதான் அன்டிவைடட் ஷேர். சாம்பார் வைக்கிறோம், சாம்பாரில் ஒரு கப்பை எடுத்து வச்சிட்டிங்கன்னா 1 கப் சாம்பார்னு சொல்லிடலாம். இல்லைன்னா சாம்பார் சாம்பார் தான், அங்கேயே தான் இருக்கும். நீங்கள் வேணால் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், அது உங்களுக்குள்ள சாம்பார் தான். இல்லை இந்த சாம்பாருக்குள்ளே இந்த ஏரியா என்னன்னு சொல்ல முடியுமா? அது தண்ணி, அது வாட்டி எல்லா இடத்துலையும் தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த அன்டிவைடட் ஷேர். இந்த 1 ஏக்கர், இந்த 1 ஏக்கர் அந்த இடம் என்னெல்லாம் சொல்ல முடியாது. 1 ஏக்கர் உங்களுடைய தான், அதில் உங்களுக்கு உள்ள ஷேர் வந்து 800 சதுரடியோ 400 சதுரடியோ இருக்கலாம். ஸோ அதை டிவைட் பண்ணாமல் மொத்தமாக வச்சுக்கிறோம், அன்டிவைடட். இதுக்கு பேர் தான் அன்டிவைடட் ஷேர். நம்ம போய் அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது 1 ஏக்கரில் அவர் 100 வீடு, எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கிறேன், 1 ஏக்கரில் 100 வீடு கட்டியிருக்காங்கன்னா 100 பேருக்கும் அதை பிரித்து கொடுத்துடணும். ப்ரொப்போர்ஷனட்டாக அவங்க வீட்டு சைஸுக்கு ஏற்றாப்புல ப்ரொப்போர்ஷனட்டாக பிரித்து கொடுத்துடணும். 1 சதுரடி கூட டெவலப்பர் வச்சுக்கிறக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது அதுதான்.